இல்ல எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் புக்கா படிச்சிருக்கேன், பெரிய படிப்பாளியா இருப்பானோ? தம்பி சொல்லுங்கண்ணே. என்னப்பா எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் புக்கா படிச்சிட்டு இருக்க? அவ்வளவு பெரிய படிப்பாளியா? என்ன படிச்சிருக்க? ஆனாண்ணே, நான் +2 பாதி படிச்சிருக்கிறேன். என்ன செய்ய, வேற இங்கிலீஷ் புக் படிச்சா தான் நம்மளுக்கு. அப்படியா? சரி, அப்ப இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுருவோம். கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா நான் 100 ரூபா தருவேன். தப்பா சொல்லிட்டா நீங்க 300 ரூபா தரணும். என்னண்ணே கேள்வி சொல்லுங்கண்ணே, டாண்டான்னு பதில் சொல்றேன். இப்ப கேள்வியை கேட்டுருவோமா? 5 தலை, 10 கை, 12 காலு, 13 கண்ணு உள்ள விலங்கு இது. 5 தலை, 10 கை, 12 காலு, 13 கண்ணா? டைனோசரோட மோசமான விலங்கானே. என்ன +2 பாதி படிச்சிருக்கேங்க, இது கூட விட தெரியலையா? டக்குன்னு சொல்லப்பா. அப்படி என்ன விலங்குன்னு தெரியவே இல்லையானே. அமேசான் காட்டுல போய் தான் தேடிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்ட நீங்களே சொல்லிருங்க. சரி விடு, நானே விடைய சொல்றேன். ஒரு 300 ரூபா வேலை விடு. அப்படி ஒரு விலங்கே கிடையாது. நீ கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல. 1 ரூபா. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேங்க, இவ்வளவு கூமுட்டியா இருக்கியப்பா. நான் எங்கனே 12 படிச்சேன்னு சொன்னேன். 12 பாதி தானே படிச்சேன். 12 பாதி 6ஆம் கிளாஸ் தானே. போய் அப்புறம் எப்ப அப்படி இங்கிலீஷ் புக் எல்லாம் படிக்கிறேன் நீ? எங்க என் முன்னால இங்கிலீஷ படிச்சு கேட்டு. இங்கிலீஷ்ல பின்னி படல எடுப்பேனே, இந்த படிக்கிறேன் பாருங்க. ஏன் இருக்கிற பெரிய எழுத்தையே படிக்க முடியல, உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னப்பா போயா?